இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப முகூர்த்தங்கள், சுப விசேஷங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாகவும் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் காரியங்களிலே முயற்சிகளிலே வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்க விஜயவாடா கனகதுர்கை அம்பாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப முகூர்த்தங்கள், சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று வளர்பிறை சோம பிரதோஷ விரத நாள். இன்று சுப முகூர்த்த நாள். நாளை செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சதுர்த்தசி விரத நாள். நரசிம்மரை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். திருமூலர் நாயனார் குரு பூஜை நாள். அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம். சிவாலயங்களிலே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அற்புதமான நாள். அன்னைக்கு ஐப்பசி பரணி வேற, பைரவரை வழிபடுவதற்கு அற்புதமான ஒரு நாள். அப்புறம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை விரத நாள், அன்னைக்கு கரிநாள். அப்புறம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐப்பசி 3வது வெள்ளிக்கிழமை அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். குறிப்பாக குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், திருமண தடையெல்லாம் நீக்கக்கூடிய நாள். அப்புறம் 8ஆம் தேதி சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். ஆனை முகத்தான் 5 கரத்தான் விநாயகரை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி விரத நாள். வாராகி அம்மனை வழிபட கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, சட்ட பிரச்சனை, பூமி நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவள். அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குரு அதிசாரமாக இருக்கிறது. சில விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வெற்றியை தராது. சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். குறிப்பாக கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரன்கள் விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கை தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். அது மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்கள், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு இருக்கும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி இந்த வாரம் பெண்களை பொறுத்தவரையிலே ஆயுள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 9. ரிஷப ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அவங்களாவே விலகிடுவாங்க. இல்லை வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இல்லை டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் சில பிஸ்னஸ்களில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது. மனம் தளர வேண்டாம். ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்கள் காதல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஆண்களை பொறுத்தவரையிலே
உறவுகளுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு, ஆசிரியராக, ப்ரொஃபஸராக, டீனாக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நினைத்து சாதிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ராகுவால் சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும். சில யோகங்கள் வந்து போகும். குறிப்பாக ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் வளரும். மாணவர்களை பொறுத்தவரையில் சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் மனசில் ஓடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். தசா புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக களத்தில் இறங்கலாம். ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு பண்ணுறது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. மாலை நேரங்களிலே அல்லது இரவு நேர பயணங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை இருக்கிற வெஹிக்கிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு புது வெஹிக்கிள் வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்கள் துன்பத்தை தீர்க்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பகவான், வியாழ பகவான் இப்போ அதிசாரமாக இருக்குது, பெருசாக உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்கிறதும், அதே மாதிரி ராகுவும் உங்களுக்கு பெருசாக அனுகூலமாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலையும் யோசித்து காரியத்தில் இறங்கணும். கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன், HR சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அல்ல ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். உங்களுடைய சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, நவம்பர் 3, 4ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். யாரையாவது ஏதாவது நீங்கள் குறை சொல்ல போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம், நின்று நிதானமாக போகிறது நல்லது. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்காக சண்டை போடுறது அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். மாணவர்கள் உங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. சமூகத்திலே நல்ல பேருள்ள சில விஐபிக்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், வுட்டு சம்மந்தப்பட்ட, மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே இந்த வாரம் யாருக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னா, புரோகிதர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மனம் தளர வேண்டாம். அது மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில இழுபறி நிலைமை இருக்கும். பொறுமை நிதானத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது.
பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சந்திராஷ்டமம் இருக்கிற நாளில் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே பேச அமைதியாக இருக்குது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு, தீய பலன் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா கடம்பா கதிர்வேலா சரவணபவா அப்படின்னு முருகனை ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, தேவையில்லாத கவலைகள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி காலை வரை இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில், இந்த நேரங்களில், இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் சில தேவையில்லாத செலவுகள் வந்து போகும். வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. 2 மணி நேரம் படிக்கிறோமா, 20 நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. 100% வந்து அதோட கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது தான் நல்லது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். சில பேருக்கு காய்ச்சல், ஜுரம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், வீசிங் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே உடம்பில் ஏதாவது சின்ன வித்தியாசம் தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி டாக்டரை பார்க்குறதோ, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறதெல்லாம் தவிர்க்காதீங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஏற்றம் இறக்கம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, அது 9ஆம் தேதி காலை மட்டும் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்களில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். வியாழ பகவான் இப்பொழுது அதிசாரமாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு பெருசாக யோக பலன்கள் கிடைக்காது. ஆனால் கேதுவால் சில யோகங்கள் கிடைக்கும். பண நெருக்கடி இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பொருளாதார ரீதியாக ஏதாவது விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். சேவிங்ஸை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு, சில்வர், ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இமிட்டேஷன் ஜுவல்லரி, அதே மாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவிங் செய்யும் பொழுது கவனம் தேவை. சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு பண வரவு இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவும் பின்னாடி வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் தந்தையருடன் மோதல் போக்கு வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களே பண்ணுற சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்கள் ஒதுங்கி போகிறதோ இல்லை எதிர்த்து பேசாமல் இருக்கிறதோ நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் தீயபலன் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி காலையும் மாலையும் வழிபடுங்க. ஓம் ஆஞ்சநேயாய் வித்மகே வாயுபுத்ராய் தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களை, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வார கடைசியில் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை. மற்றபடி மற்ற நாட்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ராகுவாலையும் அதே மாதிரி புதனாலையும் சில யோகங்கள் வரும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் மாணவர்களுக்கு ஏற்படும். படிப்பில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்க, ஆட்டோமேஷன் துறையில் இருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் துறையில், ப்ரொடக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுபவர்கள், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுபவர்கள், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், மொபைல் அக்சசரிஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கும், அதே மாதிரி குவாரி நடத்துகிறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் காதல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை. நண்பர்களால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும். அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு. அப்புறம் நாளைக்கு தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு வந்து சேரும். சினிமா, சின்னத்திரையில்
கலைஞர்களாக இருப்பவர்கள், டைரக்டராக, கேமராமேனாக இருப்பவர்கள், அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டாக, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். துளசி சாத்தி வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களை, உழைப்பால் உயரும் வாரம். வியாழ பகவான் எதிர்சாரமாக இருக்கிறது, பெருசாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலம் இல்லை. இருந்தாலும் ராகு பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இருந்த இழுபறி நிலைமை வாரும். புத்திரபாக்கியம், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் தசாபுத்தி நல்லா இருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, சம் ரீசனால் அப்படின்னு நிற்கிறது. இல்லை ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, இடத்துல கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, சம் ப்ராப்ளத்தால் நிற்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் ஃப்ரான்ச்சைசி இதெல்லாம் எடுத்து பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்கள், பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருப்பவர்கள், ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. பூமி சம்மந்தப்பட்ட, இடம் சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மறுமணம் சம்மந்தமான விஷயங்களில் செகண்டாவோ தேர்ட் மேரேஜாக இருக்கலாம், சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். தமிழிசை கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தமிழ்நாதர் கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசில் ஓடும். இங்கே சுயஜாதகத்தை பாருங்கள், தசாபுத்தியெல்லாம் எப்படி இருக்குது, ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற சிவபுராணத்தை பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, கொஞ்சம் ரிலீஃபை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் 26, 27 ஜூலை மாதம், அதாவது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த நாட்களில் யாராவது ஏதாவது விஷயத்தில் உங்களை கோத்து விட்டு போயிடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. இந்த வாரம் ஜாபை பொறுத்தவரையிலே பிஸ்னஸ், ஜாப் ரெண்டு விஷயத்துலையும் பார்த்தோம்னா, ஐடியில் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட கம்பெனி நடத்துபவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், கேமராமேனாக, ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அனிமேஷன், இந்த மாதிரி ஜாபில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக இந்த வாரம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பெண்கள் உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை பண்ணுவீங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தோட ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ப்ரௌன். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் வாரம். செவ்வாய் பகவானால் இருந்த வீண் அலைச்சல், டென்ஷன்லாம் கொஞ்சம் இப்போ குறையும். நிலம், இடம், மனை, பூமி, காணி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் தீரும். 7.5 சனி நடக்கிறதுனால பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் இப்போதைக்கு நல்லது. கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஜிம், பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க, சலூன் நடத்துபவர்கள், டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, டிடிபி சம்மந்தமான வேலை, ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணி கொடுப்பவர்கள், ஜெராக்ஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு
அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அது மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை தேடுவோருக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அது சம்மந்தமான விஷயங்கள், எக்ஸாமோ இல்லைன்னா இன்டர்வியூவோ இல்லைன்னா யாராவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலமாக நீங்கள் முயற்சி எடுப்பீங்க, யாராவது ரெக்கமெண்டேஷனில் கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரோக்ரஸை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. காதல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகள் குழந்தைக்கு முன்னாடி சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். இல்லைனா சைக்காலஜிக்கலாக குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு. பிருதிங்கிரா தேவிக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 9. மீன ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் வாரமாக இருக்கும். குறிப்பாக தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிரிஞ்சிருப்பீங்க ஏதோ ரீசனால், திரும்ப ஒன்று சேரணும் எடுத்த முயற்சிக்கு யாராவது ஏதாவது ஒரு தடை பண்ணுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா சேர்ந்துக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுபவர்கள், மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் லாங்குவேஜ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். நமக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. வெளிநாட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரெஞ்சோ, ஸ்பானிஷோ, இல்லைன்னா ஜாப்பனீஸோ, மேண்டரினோ, ஏதோ ஒரு மொழி, ஜெர்மனியோ, ஏதோ ஒரு ஜெர்மன் மொழியோ, டச்சோ கற்றுக்குங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. வேலை விஷயத்தில் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாதீங்க. உங்கள் கண்ட்ரோலே வச்சுக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் ஓம் மகாலட்சுமிஞ்ச வித்மகே விஷ்ணுபத்னீச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதயாருங்க காயத்ரி மந்திரத்தை மனசால சொல்லி 16 தடவை அர்ச்சனை பண்ணுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. நன்றி, வணக்கம்.